திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிவனடியார்களுக்கும் பக்த கோடி ஜனங்களுக்கும் மகா பைரவ அஷ்டமி நன்னாளில் நன்றி கூறி மகிழ்கின்றேன். அடியேன் சிவனடியார் அம்பலத்தான் அடிமை சிவனடியார் ராஜு. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி என்கின்ற அஷ்டமி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது. அதை போன்று இன்று கால பைரவாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை நன்னாளில் அஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். காலனுக்கும் காலனாக இருப்பவர் யார் என்று சொன்னால் சிவபிரான். அப்படிப்பட்ட அவருடைய அம்சத்திலே பல வடிவங்கள் தோன்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட அம்சத்திலே காலபைரவ அம்சம் ஒன்று. அஷ்டதிக்கு பைரவர்களுக்கு 8 பைரவர்களாக சொல்லுவார்கள். திசைக்கு ஒன்றாக உன்மத்த பைரவர், பீசான பைரவர், சண்ட பைரவர், புரோதன பைரவர், அசிதாங்க பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர், கால பைரவர் என்று சொல்லக்கூடிய 8 பைரவர்களுக்கும் அஷ்ட திக்குக்கு அஷ்ட பைரவர்களாக அதிபதியாக சொல்லக்கூடிய தன்மை வாய்க்க பெற்றவர்கள். அந்த 8 பைரவர்களும் 7 பைரவர்களுக்கு அதிபதியாக இருந்து மொத்தம் 64 பைரவர்களுக்கு பைரவ ஸ்தலமாக இருக்கக்கூடியது நமது ஸ்தலம். அதை போன்று தொண்டை நன்னாடு என்று சொல்லக்கூடிய பைரவ ஸ்தலத்தின் தலைமை பீடமாக இருக்கிறது திருக்கோவிலூர். அங்கு 64 பைரவர்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியது அந்தகாசுர வதம் செய்த அந்த பைரவ ஸ்தலமே. சீர்காழியும் ஒரு பைரவ ஸ்தலமே. அதை போன்று ஆரகலூர் பைரவ ஸ்தலம். நம் சேலம் பகுதியிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த சுகவனேஸ்வரர் ஆலயம், பன்னெடுங்காலமாக 4 யுகங்களை கண்ட ஆலயம். இங்கு பைரவ அஷ்டமி ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த செயலாக நமது கதிர்வேல் சிவனடியார் அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்க்க பெற்ற இந்த பைரவருக்கு சிறப்பு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பைரவ நன்னாளிலே அனைத்து நலங்களும் வளங்களும் நோய் வாய்க்க பெற்றிருக்கக்கூடிய மக்கள் கூட பைரவரை வழிபட்டோம் என்று சொன்னால் நோய் நீங்கி நன்றாக இருப்பார்கள் என்று அவரை வழிபடுவது மரபு. அதை போன்று ஒவ்வொரு பைரவருக்கும் ஒரு சிறப்புகள் என்னவென்று சொன்னால், திருவாரூரிலே இருக்கக்கூடிய பைரவர் யம பைரவர். அந்த ஸ்தலமாகியது மண் ஸ்தலம். தோன்றக்கூடிய இடத்திலிருந்து முடியக்கூடிய யம பைரவர் இருக்கிறார். அதை போன்று ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய தில்லையம்பதியிலே இருக்கக்கூடிய பைரவருக்கு பெயர் சண்ட பைரவர் என்று சொல்லக்கூடியது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு இருக்கக்கூடிய மகாத்மியத்துக்கு தகுந்தார் போன்று பல பைரவர்கள் இருக்கிறார்கள். நம் பகுதியிலே காலபைரவராக அவதாரம் செய்திருக்கக்கூடிய சுகங்களையெல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய மகா கால பைரவர் அவதார நோக்கத்திற்காக நிறைவேற்றிவிட்டு காவலாக இறைவனிடம் இருக்கக்கூடிய செயல். பள்ளியறையெல்லாம் முடிந்த பின்பு சண்டிகேஸ்வரரை வழிபட்ட பின்பு நமது காலபைரவரை வழிபட்டு அதன் பின்பு அந்த சாவியை, கோயில் ஆலயத்தினுடைய சாவியை எடுப்பது என்பது மரபு. அதன் பின்பு அவர் இந்த ஆலயத்தை காவல் காப்பதாக காலை எழுந்தவுடன் அதை போன்று சண்டிகேஸ்வரரை வழிபட்டு பைரவரை வழிபட்டு ஆலயத்தை திறப்பது என்பது காலங்காலமாக செய்யக்கூடிய பகுதி. இந்த காலபைரவ நன்னாளிலே அனைத்து வளங்களும் நலங்களும் நம் சேலம் பகுதி வாழ் மக்கள் பெற வேண்டும் என்று அடியேன் சார்பாக வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.